ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மே மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை நிறைஞ்ச பிரதோஷமானது வருது. ஆக்சுவலி பிரதோஷங்கிறது சிவபெருமான வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். நம்மள நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். இன்றைக்கி கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையுடைய கடைசி 31ஆம் நாள் கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கான வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலையில் பிரதோஷமானது வரப்போகுது. இந்த ஒரு நாளில் மறக்காமல் இதை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது மாறும். ஸோ எதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எதை மட்டும் செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதை செய்து பயன் பெறுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரையில் தேய்பிரையில் இந்த பிரதோஷமானது வந்திருக்கு. இன்று மாலை இவற்றையெல்லாம் செய்திங்கன்னா அற்புதமான பலன்கள் நீங்கள் பெறலாம். ஸோ இவற்றையெல்லாம் செய்தால் அற்புதமான பலன்கள் பெறலாங்கிறத வாங்க பார்க்கலாம். பங்குனி மாதத்தை போலவே பல கோவில்களில் இறைவனுக்கு விழாக்களும் வைபவங்களும் செய்யப்படக்கூடிய ஒரு மாதமாக சித்திரை மாதம் இருக்கிறது. பல சிறப்புகளை கொண்ட இந்த சித்திரை மாதத்தில் பௌர்ணமி திதிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை காலத்தில் வரக்கூடிய ஒரு அற்புத தினம் சித்திரை தேய்பிரை பிரதோஷம். இந்த சித்திரை தேய்பிரை பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் பெறலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷ தினங்களை காட்டிலும் பலன்களை அதிகம் தரக்கூடிய மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த சித்திரை தேய்பிரை பிரதோஷம் இன்னைக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுலேயும் இன்றைய தேய்பிரை பிரதோஷம் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை வருவது ஒரு கூடுதல் சிறப்பு தினம் என்று சொல்லலாம். இந்த தினத்தில் நந்திதேவர் மற்றும் சிவபெருமான முறைப்படி வணங்கி வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் அனைத்து நலன்களையும் நீங்கள் பெற முடியும். ஆக்சுவலி சித்திரை மாத தேய்பிரை பிரதோஷ தினமான இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் குளித்து முடித்திருங்க. சிவனை வணங்கி இதுக்கப்புறம் உணவெதுவும் உண்ணாமல் விரதம் இருப்பது சிறப்பு. பால் பழம் மட்டும் சாப்பிட இந்த தினத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருங்க. சித்திரை தேய்பிரை பிரதோஷ தினமான இன்னைக்கு பிரதோஷ வேலைங்கிறது மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. அந்த நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு போங்க. அங்கு சோமசூத்திர பிரதோஷனம் செய்து சிவபெருமான் நந்தி சண்டிகேஸ்வரரை இன்னைக்கு வணங்குங்க. பிறகு நந்திதேவருக்கு அருகம்புல் வெல்லம் கலந்த அரிசியையும் சிவபெருமான் அபிஷேகத்திற்கு பால் பன்னீர் தேன் தயிர் போன்ற அபிஷேக பொருட்களை தானம் தாங்க. இன்னைக்கு பிரதோஷ வேலை பூஜையில் நந்திதேவர் மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்க வேண்டும். நவக்கிரக சன்னிதானத்தில் குரு பகவானுக்கு பூக்கள் சாத்தி கொண்டக்கடலை நைவேத்தியம் செய்து குரு பகவானுக்குரிய மந்திரங்கள் குதித்து வணங்க வேண்டும். இன்னைக்கு இந்த மாதிரி இறை வழிபாடெல்லாம் செய்து முடித்து உங்கள் சக்திக்கு ஏற்ப பக்தர்கள் மற்றும் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு சுண்டல் கேசரி போன்ற பிரசாதங்களை வழங்குவது சிவபெருமான் மற்றும் குரு ஆகியோருடைய அருட்கடாட்சத்தை உங்களுக்கு கொடுக்கும். சித்திரை தேய்பிரை பிரதோஷத்தில் இன்னைக்கு சிவபெருமான விரதமிருந்து வணங்குபவர்களுக்கு நீங்கள் செய்த பாவங்களுக்கான கர்ம வினைகள் நீங்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். கல்வி தொழில் போன்றவற்றில் மேன்மையான நிலை ஏற்படும். அதனால் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க. ஆக்சுவலி இது இன்னைக்கு நாளுடைய சிறப்பை தான் சொன்னேன். இப்போ தான் இன்னைக்கு சிவன் அருள் பெறுவதற்கு வழிபாடு பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை செய்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அருள் கிடைக்கும். இன்றைக்கி சிவன் அருள் பெற நீங்கள் வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த வழிபாடு நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். சரி, இன்றைக்கி சிவன் அருள் பெற வழிபாடு செய்கிறத பார்க்கலாமா? வாங்க. சிவபெருமானை வணங்குவதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் அவருடைய ஆசை இருந்தால் தான் முடியும். அதனால தான் அவன் அருளே அவன் தன் பணிந்து என்றதொரு அற்புதமான வாசகத்தின் மூலம் அறிய முடிகிறது. அப்பேற்பட்ட பேரருளாகிய சிவபெருமான அருளை நம்மளுடைய இல்லத்திற்கு கொண்டு வர அவருடைய அருள் பெற்ற இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன பொருள், எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் சிவன் அருளை பெற செய்ய வேண்டியதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் அதை செய்திடுங்க. சிவன் அருளை பெற வேண்டும் என்றால் அதில் அத்தனை சுலபமான காரியம் கிடையாது. சிந்தையிலும் செயலையும் சிவனையே நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட சிவபெருமான் அருளை பெற எளிமையான ஒரு வழியை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
இந்த வழிபாட்டை நாம் பிரதோஷ நாளில் இன்னைக்கு செய்ய வேண்டும். அதுவும் தேய்பிரை பிரதோஷம், வளபிரை பிரதோஷம் என எந்த நாளில் வேண்டுமானாலும் இருக்கலாம். இதற்கு பிரதோஷ காலமான 4:30 6:30 வரையிலான நேரத்தில் தான் நம்ம பண்ணணும். இன்னைக்கு மாலையில் வன்னிமரம் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். வேறு கோவிலில் இந்த வழிபாட்டை செய்ய முடியாது. வன்னிமரம் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் தான் ஸ்பெஷலாக இந்த பரிகாரம் செய்ய முடியும். இன்னைக்கு அங்கு சென்று வன்னி மரத்தை தொட்டு வணங்கி 3 முறை மரத்தை வலம் வர வேண்டும். அதன் பிறகு மறுபடியும் வன்னி மரத்தை தொட்டு வணங்கிய பிறகு அந்த மரத்தின் அடியிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை மட்டும் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இப்போது இந்த மண்ணை ஒரு தட்டில் வைத்து உங்கள் பூஜையில் வைத்து உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு சிவ மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். எந்த மந்திரமும் தெரியாது என்பவர்கள் ஓம் சிவாய நமக என்று இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொன்னால் கூட போதும். அதன் பிறகு இந்த மண்ணை உங்கள் வீட்டில் நிலைவாசலுக்கு வெளியே தூவி விடுங்க போதும். இதை அனைத்தையுமே இன்னைக்கு பிரதோஷ நேரத்தில் தான் செய்ய வேண்டும். பிரதோஷ நேரத்தில் இன்னைக்கு செய்யும் பொழுது தான் இந்த வழிபாட்டுக்கு அதிக பலன் உண்டு. பிரதோஷ காலத்தில் இறையருள் நிறைந்திருக்கும் ஆலயத்திலிருந்து அவருடைய அருள் பெற்ற வன்னி மரத்தின் கைப்பிடி மண் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது இறையருளை உங்கள் வீட்டிற்குள் வந்தது போல ஆகும். அந்த மண் உங்கள் இல்லத்தை சுற்றி பரவும் பொழுது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எந்த தீய சக்தியும் எதுவும் நெருங்காமல் சிவபெருமானை முன்னின்று காப்பார் என்று சொல்லப்படுது. சிவ அருளை பெறுவதற்கான எளிய இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருக்குமே, ஆனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இந்த வழிபாட்டை அடிக்கடி செய்ய வேண்டியதில்லை. வருடத்திற்கு ஒரு முறை பிரதோஷ நாளில் செய்தால் கூட போதும். வருடமெல்லாம் சிவபெருமான் உங்களுக்கு காவலாக இருப்பார். ஸோ அதனால தான் இன்னைக்குன்னு பார்த்து செய்யுங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம். ஸோ சித்திரை மாதத்தில் தேய்பிரை பிரதோஷம். ஆக்சுவலி சித்திரை மாதங்கிறது தமிழ் வருட பிறப்புடைய முதல் மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் ஸ்பெஷல் இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்காது. அதனால் இன்றைக்கி பார்த்து கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோட அடிப்படையில் செய்ய வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு பரிகாரம் பலிக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது. அதனால் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. ரொம்ப 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 முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆயிரும். ஸோ இன்றைக்கான நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வன்னிமரம் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா அங்கு செய்தால் தான் இந்த பரிகாரம் பலிக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.